பார்லிமெண்ட்டில் நம்ம மோடி அவர்கள் ஒரு கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாம் தயாராகுங்க. நமக்கு வந்து இந்தியாவில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குல்ல, கர்நாடகாவில் ஒரு 2 இடத்துல, அப்புறம் மகாராஷ்டிரா எல்லாத்துலையும் ஸ்டோரேஜுக்கு ரெடி பண்ணாங்க. அது 2013-14 வந்து ஓப்பன் பண்ணி அதுதான் நமக்கு வந்து இப்போ இது வரைக்கும் கை கொடுத்தது. அது என்னென்னா மொத்தத்துக்கு ஒரு 8 நாள் 10 நாள் ஸ்டோரேஜ் வந்து 25 நாள் ஸ்டோரேஜ் ஆச்சு. இதை பார்க்குறவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியணும் இல்லை. ஃபஸ்ட்டு 10 நாளில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபுல் ஸ்டோரேஜ் இருக்குது, கெப்பாசிட்டி 25 நாளைக்கானது இருக்குது. ஆல்டர்னேட் வந்து உடனே நிறைய பார்க்க ஆரம்பித்தனால அந்த பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி தகவல் என்னென்னா, முக்கியமான ஒரு தகவல், இந்தியாவில் இந்த ஸ்டோரேஜ் 25 நாள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இன்னும் 9 நாள் தான் நம்ம ஸ்டாக் கையில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து வந்துச்சுல்ல, அது வந்து அம்பானியோட கம்பெனி தான் வந்து ரிஃபைன் பண்ணுறாங்க, பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. அது வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டுமானது இல்லை, அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்தியாவில் வச்சுருக்காங்க. அவங்க ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பை ப்ராடக்ட்டையும் இந்தியாவுக்கும் விற்பாங்க, வெளிநாட்டுக்கும் விற்பாங்க. இந்திய அரசாங்கம் வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை முடிகிற வரைக்கும் பெட்ரோல், கேஸு, டீசல் எல்லாத்தையுமே இந்தியாவில் மட்டும்தான் சேல் பண்ணணும், அதுக்கான விலை என்னவோ அந்த விலையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்திய அரசு சொல்லணும். ஆனால் சொல்லலை. ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, ஃபோர்ஸ் மேஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு, பூகம்பம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நம்ம நாடு முக்கியம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நாட்டுப்பற்று அவங்ககிட்ட இருக்குமான்னு பார்த்தோம்னா இருக்காது. அவங்க வந்து வியாபாரிகள். பிரச்சனை வந்து என்னமா டீப்பாக உள்ளே போனோம்னா இதுதான் பிரச்சனை. நமக்கு தேவையான அளவுக்கு வந்து குரூட் ஆயில் கிடச்சிருக்கு, அதை நமக்கு இங்கே ரிஃபைன் பண்ணி நம்ம ஆட்கள் வந்து இங்கே ரிஃபைன் பண்ணி பெரிய விலைக்கு வெளியில் விற்கிறாங்க, நம்மளை பட்டினி போட்டு வெளியில் விற்கிறாங்க. இதுதான் முக்கியமானது. இப்போ என்ன சொல்கிறாங்க, வந்து அம்பானியை ஒன்றும் செய்ய சொல்ல முடியலை, மக்களை பூரா நீங்கள் வந்து தயாராகுங்கள் அப்படின்றாங்க. இல்லை சார், இப்போ இதே ஒரு நிலைமை யூஎஸில் இருக்குது, இல்லை சைனாவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டை தவிர மற்ற நாடுகள் கொடுக்க விட்டுருவாங்களா? அவங்க விட மாட்டாங்க. இந்தியாவில் ஏன் நடக்குது? அப்படி தான் நடக்குது. வேற ஒரு பெரிய அளவுக்கு சுனாமி மாதிரி இது மாதிரி பெரிய போரோ வந்து எக்கச்சக்கமாக வந்துருச்சு, உண்மையில் கிடைக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம மக்கள் மாதிரி, இந்திய மக்கள் மாதிரி அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கிற மக்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மக்களை பட்டினி போட்டு ஏதோ 2 பேர் வந்து வளரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்னு உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9655830888. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர், இதை நடத்துறது அமெரிக்கா. இப்படி இருக்கக்கூடிய சூழலில், உலகமே பதட்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் பார்லிமெண்ட்டில் நம்ம மோடி அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவிடுறாரு. ஒரு கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாம் தயாராகுங்க அப்படிங்கிறாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியல. எதிர்கட்சியில் இருக்கவங்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமே ஒரு பெரிய பதட்டமான சூழலை உருவாக்குறாரு. மோடி பார்லிமெண்ட்டில் முக்கியமாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன? இந்த போர் இந்தியாவில் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? சரி, இது வந்து அவர் பேசுகிறதுல பெரிய உண்மை இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசினார், நாங்கள் வந்து எவ்வளோ சமாளிச்சிட்டோம், 41 நாடுகள்லேருந்து எங்களுக்கு எண்ணெய் எல்லாம் வருது, அதனால் பிரச்சனை இல்லை, ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் ஆகி பிரச்சனை இருந்தால் கூட நம்ம நாட்டுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினார். ஓகே, இப்போ பேசியிருக்கிறது வந்து இந்திய மக்களே தயாராக இருங்க, COVID-19 2020 பேண்டமிக் எப்படி நம்ம வந்து ஒரு லாக்டவுன் போட்டோமோ அந்த மாதிரி இப்போ திரும்ப தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கலாம், அது வந்து அதில் வந்து என்னென்ன கிடைக்கும்னு எடுத்தோன்னா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்ல வந்தால் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியக்கூடியது வந்து பெட்ரோலு, டீசலு, நாப்தா, மீத்தேன், அப்புறம் பிளாஸ்டிக்கு, பிவிசி, அது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஃபைபர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஆரம்பித்து மருந்து பொருள், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற எண்ணெய் இருக்கு இல்லையா, சூரியாந்தி இந்த மாதிரி எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரிஃபைன் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி சில இதையும் சேர்த்து அங்கே அந்த குரூட் ஆயிலேருந்து அதில் ஒரு போர்ஷன் அதுவும் வருது அப்படின்னு. நமக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லாத வாழ்க்கை நமக்கு இல்லை. நீங்கள் கார் எடுத்துக்கங்க, லேப்டாப் எடுத்துக்கங்க, ஃபோன் எடுத்துக்கங்க, ஃபோன் கவர் எடுத்துக்கங்க, வாட்ச் எடுத்துக்கங்க, பிளாஸ்டிக் இல்லாத பொருள் ஏதாவது இருக்கா? இல்லை, நாங்கள் இது வரைக்கும் பெட்ரோலு, கேஸ் இதில் தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம். இவ்வளவும் இருக்கா? மருந்து பொருள் அப்படி ஆரம்பித்து, அப்புறம் மருந்து அட்டை இருக்குல்ல, மருந்து வந்து எப்படி கொண்டு போவீங்க? உருண்டையாக நம்ம அந்த காலத்து மாதிரி கொண்டு போக முடியும்? பழைய அந்த கோலின்னு சொல்லி உருண்டையாக போட்டு வாயில் போடுங்க அப்படின்னு போட முடியும்? அப்படி இல்லை. அப்போது ஒன்றுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு 10 மாத்திரை 15 மாத்திரை, அப்புறம் கேப்சூலு, அதில் வந்து டிசால்வபிள் கேப்சூலு, கேப்சூலாக போட்டோம்னா உள்ளுக்குள்ளே வந்து கரைஞ்சிடும் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து
கோடி கோடியாக மருந்து பொருள் தயாரிப்பில் வந்து தேவைப்படுறது ஃபாயில் ஒரு பக்கம், இன்னொரு பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக் இல்லை உலகத்தில், நம்ம வாழ்க்கையில் பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கையே இல்லை. நிச்சயமாக. ஓகே, அந்த பிளாஸ்டிக் மூலப்பொருள் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட். அப்புறம் மீத்தேன், மெத்தனால் இருக்கு இல்லையா, மீத்தேன். ஸோ மீத்தேன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த கேஸாக இருக்கட்டும், அப்புறம் ஹீலியம் கேஸாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸ். நமக்கு வந்து ஒரு பக்கம் குரூடாயில் ஒரு 159 லிட்டர் நினைக்கிறேன் ஒரு கேலன், ஒரு பேரல். ஓகே, அதில் ஒரு இதை ப்ராசஸ் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெட்ரோல், குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இப்போ டீசல் இருக்குது, மண்ணெண்ணெய் இருக்குது. அது சாதா மண்ணெண்ணெய், அப்புறம் ஃப்ளைட்டுக்கு மண்ணெண்ணெய், ரெண்டும் இருக்குது. ஓகே, நாஃப்தா, அப்புறம் கடைசியாக வந்து வர்றது கொஞ்சம் தார். அதில் வரக்கூடிய மூலப்பொருள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கடைசியாக வந்து ஒரு 4-5 சிலிண்டர் அளவுக்கு இது எல்என்ஜி வேறு கேஸு. அது இல்லாமல் கடைசியாக வந்து வேஸ்ட்டாக போகும் பார்த்தீங்கள்ல, அதுதான் நமக்கு ரோடு போடுற தார். இப்படி க்ரூட் ஆயிலிருந்து அவ்வளோ கிடைக்குது நமக்கு. ஓகே, அது வந்து இப்போது அங்கே ஹர்மோஸில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேச்சுரல் கேஸ் இதை வந்து கண்டெய்னர் விட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு தான். ஆனால் முன்னாடி மாதிரி ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோ இல்லை. ஓகே, அங்கே இந்த பிரச்சனை மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, சவுதி அரேபியாவில் ராஸ்தனூரால் அது ஒரு மிகப்பெரிய பிளான்ட்டு. அங்கே வந்து ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு, பெருசாக நடந்துருச்சு. அப்புறம் நேச்சுரல் கேஸ் பிளான்ட் வந்து இது இருக்கு இல்லையா, ராஸ் லஃபான் அப்படின்னு ஒரு இடம் இதில் கத்தாரில், அதில் 20% ப்ரொடக்ஷன் வந்து காலி ஆயிடுச்சு. ஓகே, அது திரும்ப சரி பண்ண 5 வருஷம் ஆகும். ஓகே, அது வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் கொடுக்கணுமே, நமக்கு ஜப்பானுக்கு, நமக்கு சவுத் கொரியாவுக்கு, அப்படி ஆரம்பித்து இந்தோனேஷியா அப்படின்னு நிறைய நாடுகளுக்கு அங்கேருந்து நேச்சுரல் கேஸ் போகுது. ஓகே, இந்த மாதிரி இந்த சப்ளை எல்லாம் கட்டாகி பிரச்சனை இருக்குது. ஓகே, ஒரு பக்கம். சரி, நமக்கு வந்து இந்தியாவில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குல்ல. ஆமாம். அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட், அப்போ வந்து ஒரு சேஃப்டி சம்மந்தப்பட்டு ஒரு கோர்ஸு, யூகே கோர்ஸு துபாயில் ஒரு கம்பெனியோட கம்பைன் பண்ணி சென்னையில் நடந்துச்சு. அந்த கோர்ஸுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த சேஃப்டி சீஃப் எக்ஸ்பர்ட் என்ன சொன்னார்னா, அவர் இந்தியா நிறைய தெரியும் அவருக்கு. அங்கே வந்து சொன்னது, இந்தியாவில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் க்ரூட் ஆயில் ப்ளஸ் ரிஃபைன்டு இது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்போ வந்து ஒன்லி 10 நாளைக்கு தான் இருந்தது. ஓகே, ஆனால் 2006-07க்கு அப்புறம் வந்து அந்த டைமில் அந்த டைம் தான் வந்து இவர் சொன்னது. அந்த டைம்லேயே இவர் நம்ம மன்மோகன் சிங் காலத்தில் என்ன பண்ணார், நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து தனியாக நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு தனியாக வந்து கர்நாடகாவில் ஒரு 2 இடத்துல, அப்புறம் மகாராஷ்டிரா எல்லாத்துலையும் ஸ்டோரேஜுக்கு ரெடி பண்ணாங்க. அது 2013-14 வந்து ஓப்பன் பண்ணி, அதுதான் நமக்கு வந்து இப்போ இது வரைக்கும் கை கொடுத்தது. அது என்னென்னா, மொத்தத்துக்கு ஒரு 8 நாள் 10 நாள் ஸ்டோரேஜ் வந்து 25 நாள் ஸ்டோரேஜ் ஆச்சு. ஓகே, ஏன்னா அதை ஒரு அளவுக்கு மேலே க்ரூட் ஆயில் ஸ்டோர் பண்ணலாம், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் எல்என்ஜி ஸ்டோர் பண்ண முடியாது. அது அப்பப்போ வர்றதை எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா எல்என்ஜிங்கிறதே வந்து லிக்விஃபைடு நைட்ரேட் பெட்ரோலியம். இது அது வந்து நம்ம ப்ரெஷர் போட்டு கேஸை வந்து ப்ரெஷர் கொடுத்து அதை லிக்விடாக மாற்றிருப்போம். அதை நம்ம திறந்து விட்டோம்னா கேஸாக மாறும். அப்போ ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து கொள்கலன் வந்து எவ்வளோ தான் வச்சுருக்க முடியும். ஏதாவது ஒரு சின்னதாக லீக் ஆச்சுன்னா, வெடிச்சதுன்னா பிரச்சனை வரும். அதனால் அது ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியாது. டெம்பரரியாக கொஞ்சம் பண்ணிக்கலாமே ஒழிய மற்றபடி பண்ண முடியாது. அப்போ எல்என்ஜி நமக்கு வந்து பிரச்சனை, சிஎன்ஜி பிரச்சனை, நேச்சுரல் கேஸ் எல்லாமே அது டைப்பில் எல்லாம் பிரச்சனை. ஓகே, அதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ரெகுலராக வரணும். அந்த வரத்து ஏற்கனவே 2 கப்பல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கப்பல் வந்து ஈரானோட கப்பல் நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம், ஷேடோ ஃப்ளீட்டை. அதை நீங்கள் எடுத்துங்க, அதை சைனா கரன்சியில் கொடுத்தோன்னா அந்த டீலெல்லாம் போயிடுச்சு. இதுக்கடையில் ஒரு 6-7 கப்பல் க்ரூட் ஆயிலே இங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்துச்சு. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, 30 நாளைக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஓகே. இதே இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறோம்னா இதை பார்க்குறவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியணும்ல. நிச்சயமாக. இப்போது நமக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி, இப்போ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த போர் ஆரம்பித்து 26வது நாள், இன்றைக்கி தேதி 26வது நாள், இன்றைக்கி 26வது நாள். 26வது நாள்னா ஃபஸ்ட்டு 10 நாளில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபுல் ஸ்டோரேஜ் இருக்குது, கெப்பாசிட்டி 25 நாளைக்கானது இருக்குது. அப்போது பேனிக்காக வேண்டியதில்லை. ஆனால் அந்த டைமில் பேனிக்காக ஆரம்பிச்சு, ஏன்னா நம்மளுடைய மீடியாக்கெல்லாம் அஜுஜோ போச்சு போச்சு அப்படின்னு பேனிக்காக ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திங் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, சமையல் எரிவாயு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு
என்ன பண்ணாங்கன்னா நிறைய அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் வந்து ஓவன் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சு இதோட இது குறைஞ்சிருச்சு. ப்ளஸ் வந்து டீ கடையில் பார்த்தீங்கன்னா டீ போடுறதே இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு. அதுக்கப்புறம் வேறு ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்பளம் கிடையாது. அப்புறம் சைனீஸ் ஐட்டங்கள்லாம் குறைச்சிட்டாங்க. ஏன்னா கேஸ் வந்து தீர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. அப்போ நம்மளோட பயன்பாடு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறையா நேற்று கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன், நிறைய இடங்களில் ஹாஸ்டல் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து விறகடுப்பு தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதாவது ஆல்டர்னேட்டிவ் உடனே நிறைய பார்க்க ஆரம்பித்ததுனால அந்த பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி நேற்று இல்லை இன்றைக்கி தகவல் என்னென்னா, முக்கியமான ஒரு தகவல், இந்தியாவில் இந்த ஸ்டோரேஜ் 25 நாள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இன்னும் 9 நாள் தான் நம்ம ஸ்டாக் கையில் இருக்குது. ஓகே, 25 நாளுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இது ஆல்டர்னேட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 9 நாள் க்ரூட் ஆயில் அண்டு ப்ளஸ் ரிஃபைண்டு தான் கையில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து வந்துச்சுல்ல, அது வந்து அம்பானியோட கம்பெனி தான் வந்து ரிஃபைன் பண்ணுறாங்க. பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. அது வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டுமானது இல்லை. அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்தியாவில் வச்சுருக்காங்க. அவங்க ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பை ப்ராடக்ட்டையும் இந்தியாவுக்கும் விற்பாங்க, வெளிநாட்டுக்கும் விற்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்திய அரசாங்கம் வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை முடிகிற வரைக்கும் இங்கேருந்து வரக்கூடிய குரூடாயிலேருந்து வரக்கூடிய இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, பெட்ரோல், கேஸு, டீசல் எல்லாத்தையுமே இந்தியாவில் மட்டும்தான் சேல் பண்ணணும். அதுக்கான விலை என்னவோ அந்த விலையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்திய அரசு சொல்லணும். ஆனால் சொல்லலை. அதுதான் இப்போதைக்கு பெரிய சிக்கல். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளை இங்கேருந்து நல்ல பெரிய அளவுக்கு ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு. ஆனால் அந்த வந்த இது வந்து நமக்கு கிடைக்கணுமே. அப்போ நமக்கு இங்கே யூஸ் பண்ணவே இது இல்லை, நம்ம வெளில விற்றுக்கிட்டு இருக்கோமா? அது அவங்க ப்ரைவேட் கம்பெனி தானே, ப்ரைவேட் கம்பெனி தான். அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்காது. அதான் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்திய மக்களோட வரி பணம் அப்பப்போ வந்து சில லட்சம் கோடி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ரைட்டாக பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுடைய வரி பணம் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்ம பணம் எல்லாம் வந்து அம்பானி அதானி கையில் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இன்னும் மேலும் மேலும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் வந்து விலைவாசி கூடுதல்ல, வெளியில் வந்து விலையை கூட வச்சு விற்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு, ஏன்னா அது வந்து எப்படின்னா வேறு நாட்டோட உதாரணத்துக்கு டென்மார்க்கோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து இவ்வளோ இது சப்ளை பண்ணுறோம்னு. ஆனால் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, ஃபோர்ஸ் மேஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு, பூகம்பம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நம்ம நாடு முக்கியம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நாட்டுப்பற்று அவங்ககிட்ட இருக்குமான்னு பார்த்தோம்னா இருக்காது. அவங்க வந்து வியாபாரிகள். ஓகே, அதனால் இது வந்து ரஷ்யாவிலேருந்து எல்லாம் வந்தது. ஆனால் அந்த இது வந்து நமக்கு யூஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். ஓகே, அதனால் இப்போ என்ன சொல்லிட்டார் வந்து, அம்பானியை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கான முதலாளி வந்து அம்பானி அதானி. ஓகே, அம்பானி அதானி எதிர்த்து நம்ம வந்து ஒன்றும் பேசவே மாட்டார். அதனால் என்ன சொல்கிறார், அது இவங்க ரிஃபைன் பண்ணி ப்ரைவேட் கம்பெனி கொடுத்தாலும் அதுக்கான ரா மெட்டீரியல் கொடுக்கறது இந்திய அரசாங்கம் தானே? இல்லையா? இல்லை, இந்திய அரசாங்கத்துக்கு இந்தியாவுக்கு வருது, அதை இவங்க வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. அதாவது இந்திய அரசாங்கம் வந்து கோட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ரிஃபைனரி வந்து இந்திய அரசாங்கத்தை கையில் இல்லை. கொஞ்சமாக வேறு அந்த ஓஎன்ஜிசின்னு இருக்குல்ல, அதில் இருக்கிறது வேறு. பட் இது ப்ரைவேட் கம்பெனி. இந்த ப்ரைவேட் கம்பெனி இந்த நேரத்தில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வெளியில் விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடணும்ல, போடலை. பிரச்சனை வந்து என்னமா டீப்பாக உள்ளே போனோம்னா இதுதான் பிரச்சனை. ஓகே, நமக்கு தேவையான அளவுக்கு வந்து குரூட் ஆயில் கிடச்சிருக்கு, அதை நமக்கு இங்கே ரிஃபைன் பண்ணி நம்ம ஆட்கள் வந்து இங்கே ரிஃபைன் பண்ணி பெரிய விலைக்கு வெளியில் விற்கிறாங்க, நம்மளை பட்டினி போட்டு வெளியில் விற்கிறாங்க. இதுதான் முக்கியமானது. இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து, அம்பானியை ஒன்றும் செய்ய சொல்ல முடியலை, மக்களை பூரா நீங்கள் வந்து தயாராகுங்கள் அப்படின்றாங்க. இப்போ இவரை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு கிடைச்ச டேட்டாலாம் இப்படி தான் கிடச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. இது முட்டாள்தனம் இல்லைங்க, அவங்க அப்படி தான் இருக்கு. இப்போ இருக்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி வந்து இந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க நம்ம பணத்தை. இல்லை சார், இப்போ இதே ஒரு நிலைமை யூஎஸில் இருக்குது, இல்லை சைனாவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டை தவிர மற்ற நாடுகள் கொடுக்க விட்டுருவாங்களா? அவங்க விட மாட்டாங்க. இந்தியாவில் ஏன் நடக்குது? அப்படி தான் நடக்குது. இந்தியா வந்து நம்ம அரசாங்கம், நம்ம ஆட்சியாளர்கள் யாருக்காக அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னா அம்பானி அதானி என்ற இரு முதலாளிகளுக்காக அரசாங்கம் நடக்குது. இது முதலேருந்தே சொல்கிறதானே இது. இப்போது உள்ளுக்குள்ளே நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து ஹர்மோஸ் வந்து இப்போ திறந்து விட்டாங்க, தெரியுமில்ல கேள்வி? ஆமாம், இப்போ திறந்து விட்டாங்க. என்ன ஒன்று, அமெரிக்க கப்பலும் இஸ்ரேலிய கப்பலும் அங்கே உள்ள அலௌடு இல்லை. ஓகே, மற்றபடி எந்த கப்பல் வேணாலும் வரலாம் போகலாம். என்ன அங்கே வந்து இப்போ ஃபீஸ் வசூல் பண்ணுறாங்க, டோல் வசூல் பண்ணுறாங்க. என்ன ஒரு 20 கோடி ரூபா ரேஞ்சுக்கு யுவானில் கொடுத்துட்டு போங்கன்றாங்க. அது ஓகே, சமாளித்து கொடுத்தலான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கேஸ் வருமே. ஆனால் என்னென்னா அங்கே தேவைப்படுற கேஸ், அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸ் இருக்குல்ல, அங்கே அடிச்சிருக்காங்க.
அதை சரி பண்ணி திரும்ப கேஸெல்லாம் உற்பத்தி பண்ணி வரும்போதும் அந்த கேஸெல்லாம் வந்து யாருக்கு முன்னுரிமைன்னு இருக்குல்ல, அது கொடுக்கல, கொஞ்சம் முன்னப்பின இருக்குது. அது ஒன்று. அப்புறம் ஈரானில் போய் இப்போ நமக்கு ஐயா கேஸு கொடுயா அப்படின்னா உடனே கொடுப்பானா நமக்கு? நம்ம அவ்வளோ உரண்டு எழுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த 28ஆம் தேதி இவங்க அயத்துல்லா கம்பெனியில் கொண்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஜி வந்து இஸ்ரேலில் போய் அங்கே கட்டி பிடிச்சி எல்லாம் கொண்டாடி இது வந்து எங்கள் தந்தை நாடு அப்படின்னு வந்தார். வெளியுறவு கொள்கையில் நம்ம நாடு என்ன வேணாலும் பண்ணட்டும், யாருக்காக பண்ணுறேன்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுக்காகவா அல்லது அதானிக்கு? ஏன்னா அதானியோட துறைமுகம் வந்து ஹைஃபா, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அது அதானியோட மெயின்டெனன்ஸில் இருக்குது அந்த துறைமுகம். ஹைஃபா வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணிவிட்டாங்க. சரி, அப்போ அந்த ஹைஃபாவில் போட்ட காசு இருக்குல்ல, அது அதானியோட காசு, என்ன செய்வாங்க? நம்ம மக்கள் தலையில் வரி போட்டு அவருக்கு கொடுத்த கடனை வந்து ரைட்டாக பண்ணி விட்ருவாங்க. அப்போ சுற்றி வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் நம்மெல்லாம் கடன் பட்டிருக்கோம். இது நடக்குது. ஸோ அங்கே வந்து ப்ரோ அமெரிக்காவா ப்ரோ இஸ்ரேலா நம்முடைய ஒன்றிய அரசு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறது மக்களுக்கான அரசு இல்லைங்கிறதான் இப்போ பிரச்சனையே. இதை வந்து நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்னா உண்மையிலேயே அங்கே வந்து நமக்கு குரூட் ஆயில் கிடைக்கல, வேற ஒரு பெரிய அளவுக்கு சுனாமி மாதிரி இது மாதிரி பெரிய போரோ வந்து எக்கச்சக்கமாக வந்துருச்சு, உண்மையிலே கிடைக்கல வச்சுங்களேன், நம்ம மக்கள் மாதிரி, இந்திய மக்கள் மாதிரி அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கிற மக்கள் எங்கேயும் பார்க்க முடியாது நிச்சயமா. ஆனால் நம்ம மக்களை பட்டினி போட்டு ஏதோ 2 பேர் வந்து வளரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதுதான் இன்றைக்கி நடக்குது. அப்போது அவர் நம்ம ஜி சொன்னது இதுதான். இப்போ மோடி அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாரா அதானி கூடயும் அம்பானி கூடயும்? இது முதல்ல மக்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் வெளியில் வியாபாரம் பண்ணலாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் இப்படி கொடுத்துருங்க, நீங்கள் பார்லிமெண்ட்டில் இதை இப்படி பேசிடுங்க, இது இப்படி பண்ணால் அவங்க வந்து உத்தரவு போடுறாங்க. அதான் சொல்கிறேன்ல, மோடிக்கான முதலாளி 2 பேர், அம்பானி அதானி. சரி, இவ்வளவு பிரச்சனைக்கும் இறுதியில் நிலைமை இப்போ எப்படி இருக்குது? இப்போ என்னத்தை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கணும்? இப்போது இங்கே வந்து 5 நாள் போர் நிறுத்தம்னு அவங்க அடி தாங்க முடியாமல் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஈரான் வந்து போர் நிறுத்தம் நாங்கள் பேச்சுவார்த்தையே கிடையாது, உங்கள் பேச்சுவார்த்தைக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு இன்னும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து வளைகுடாவில், அதாவது துபாய், சவுதி அரேபியா, இங்கே வந்து எந்த ஒரு ட்ரோனோ மிசைலோ வந்து 2 நாளாக பறக்கலை. ஆனால் இப்போ வந்து அலர்ட் வந்திருக்கு. ஓகே, வருதுன்னு சொல்லி அலர்ட். ஏன்னா என்ன, கடந்த 2 நாளாக வந்து சரியான மழை அங்கே மொத்த அந்த துபாய் ஷார்ஜா ஆரம்பித்து நிறைய இடங்கள் அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே, மழை வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு, இப்போ அலர்ட் வந்திருக்கு அந்த அளவுக்கு. அப்போ என்னென்னா நிலைமை குண்டுமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், வான்மழை குறையும் போது ஆயுத மழை வந்து உள்ள பொழிய போகுது. ஆனால் என்ன, அது வந்து ஈரான் வந்து ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் பொதுமக்கள் இருக்கிற இடத்த அடிக்கவே இல்லை. ஓகே, நேற்று ஹைஃபாவில் பெரிய அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. ஓகே, அங்கே வந்து 100கணக்கான பேர் செத்துருக்காங்க. அவங்க யாருன்னா அத்தனை இராணுவ வீரர்கள். ஓகே, ஸோ பொதுமக்கள் மேலே இப்போ துபாய் சவுதியாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், எங்கள் பொதுமக்கள் இடத்துல தாக்கவே இல்லை. சில பொதுமக்கள் இருந்த இடத்துல தாக்குனது கூட வந்து சிஐஏ ஏஜென்ட்டோ மொசாட் ஆளோ அங்கே முக்கியமான ஆள் இருக்கிறத அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இதில் கிடச்சி அதை வச்சு தான் அடித்தாங்க. அங்கே ஓகே, எல்லாம் வந்து இங்கே விட்டு போயிருங்க அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அமெரிக்கா கை கீழே இறங்கியிருக்கு, ஈரான் கை மேலே ஓங்கியிருக்கு. அதுக்காக என்ன அடிச்சிங்கல்ல, நான் திரும்ப அடிப்பேன், இந்த போர் நிறுத்தலை அப்படின்னு இஸ்ரேலை வந்து பணிய வைக்கிற வரைக்கும் அடிக்கிறாங்க இப்போது. அப்புறம் இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடிய துபாய். ஆனால் துபாயில் பொதுமக்கள் அடிக்கலை. பொதுமக்கள் அடித்தாங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் இளவு விடாமல் இருந்து தெரியுமா? நிச்சயமாக. அங்கே துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா, கத்தார், எவ்வளோ பேருங்க? கத்தாரில் மொத்த மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா ஒரு 32 லட்சம் பேர். அதில் 4 லட்சம் பேர் தான் கத்தார் லோக்கல், 28 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரங்க. அந்த 28 லட்சம் பேரில் மெஜாரிட்டி இந்தியன். அந்த இந்தியன்லேயும் மெஜாரிட்டி வந்து மலையாளி அண்ட் தமிழ். அப்போ கத்தாரில் வர்ற ஒரு பிரச்சனையும் வந்து இந்திய இங்கே தமிழ்நாடு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, துபாயில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் வந்து தமிழ்நாடு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ இன்னும் பிரச்சனை வந்து தீவிரமாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது. பிரச்சனை வந்து சொல்யூஷன் நோக்கி போகலை. ஒரு இடத்துல என்ன வச்சுருக்கான், இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து நாங்கள் மத்தியஸ்தம் பண்ண தயாராக இருக்கோம்னு 2 இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா தூண்டி விட்டு இங்கே ஏதாவது கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாகிஸ்தானை வந்து ஈரான் வந்து நம்புவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடச்சி, வெளியிலையும் சொல்லியிருக்கேன் நான். என்னென்னா, யூரோப்பியன் கண்ட்ரியில் முக்கியமான 3 நாடு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அண்டு யூகே, அவங்க சேர்ந்து ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறதாகவும் அதுக்கு ஈரான் வந்து சம்மதம் சொல்லியிருக்கதாகவும் இது கிடச்சிருக்கு.
அது அப்படி அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஹர்மோஸை திறந்து விட்டாங்களே. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லாமல் வரணுமே. ஆனால் அங்கே ஏற்கனவே உற்பத்தி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சேரும், வந்திருக்கும். அங்கே ராஸ்தனூராவாக இருக்கட்டும், அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நிறைய இடங்கள்ல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ளைட்டு ஓடலை. அப்புறம் இது வந்து எண்ணெய் கிணறுலேருந்து எண்ணெய் வந்து இப்போ எடுக்கலை, நிறைய குண்டு போட்டால் என்ன பிரச்சனை வந்துடுமே, நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்குதான் செய்யுது. ஓகே, இதுக்கும் மோடி அவர்கள் சொன்ன அத்தியாவசிய தேவை மளிகை பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க, தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும், ஒரு பெரிய லாக்டவுனை எதிர்நோக்கி காத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், நாம் சராசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளில் சராசரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் என்ன மாதிரியான இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல வச்சு நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆமாம், லாரி ஓடாது, பொருள் எப்படி வரும்? அத்தியாவசிய பொருள் எப்படி வருங்க? நீங்கள் வந்து எங்கேயோ விளையிற வெங்காயம், எங்கேயோ விளையிற, ஆமாம் டீசல் வேணும். லாரி ஒரு நாளைக்கு எத்தனை, நீங்கள் கோயம்பேடு மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1400 2000 லாரி வருதுன்னு கேள்விப்பட்டேன். 1800லேருந்து 2000 லாரி கோயம்பேடில். ஓகே, கோயம்பேடு மட்டும். ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த 2000 லாரிக்கு வந்து எவ்வளோ டீசல் போடணும்? அப்புறம் பஸ்ஸு இதுன்னு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இந்த வெல்டிங் பண்ணுவாங்க இல்லையா, வேலை நடக்கும்ல, வெல்டிங் ராடு, அது வெல்டிங் பண்ணுறதுக்கு கேஸ் பர்னர் வேணும்ல. ஆமாம், கரண்ட்டுங்கிறது வேறு, அதெல்லாம் கேஸ் பர்னர் ஆரம்பித்து இப்படி ஏகப்பட்ட இடங்களில் இந்த கேஸ் அண்டு பெட்ரோல் டீசல் நமக்கு தேவைப்படுது. அது எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன, இப்போ 9 நாள் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 நாள் ஸ்டாக்கை வந்து பெரிய ஆட்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டு மற்ற மக்களில் வந்து பட்டி போட போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து உங்களுக்கு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் கிடையாது, இனி க்யூவில் நிற்க வேண்டியதுதான். அப்போ அவர் சொன்னதுக்கான அர்த்தம் அதுதானே, 9 நாள் இருக்குது, அது முக்கியமானவங்களுக்கு கொடுப்பேன், மற்றவங்களாம் இல்லை அவன் அப்படித்தாருங்க. அப்படித்தான் பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள். அப்படி பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் வந்து யாரை எப்படிங்க மக்கள் வந்து இங்கே வடநாட்டு மக்கள், அந்த வடநாட்டு தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம மக்கள் தானே, நம்ம தோழர்கள் தானே. எவ்வளோ பேர் வந்து லட்சக்கணக்காக நடந்து போனாங்க, எத்தனை பேர் செத்தாங்க. அப்போது ட்ரெயின் வந்து காசு கேட்டாங்க ட்ரெயினுக்கு, அது அந்த நேரத்தில். அப்போ இந்திய அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கமா? ரயில்வே துறை எதுக்குங்க இருக்குது? அந்த நேரத்தில் ஏதாவது நம்ம ஃபோர்ஸ் மேஜர்னு சொல்கிறோம் இல்லையா, அது தவிர்க்க முடியாத இயற்கை பேரிடர் வந்துச்சுல, அப்போ மக்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் இன்ஜெக்ஷன் போட வந்து காசு கேட்டாங்க. இன்ஜெக்ஷனுக்கு இது யாருக்கான அரசு? ஸோ பிரச்சனை வந்து இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை. அது நிறைய ஒன்றுன்னா தெரிய ஆரம்பிக்குது. இப்போ திடீர்னு வந்து 500 நோட்டு 1000 நோட்டெல்லாம் வந்து காலி பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? இப்போ வரைக்கும் கள்ள நோட்டு ஓடிட்டுருக்கு. அது தடுக்க முடியலை. யாருக்காக பண்ணீங்க? சில விஷயங்கள் இப்படித்தான், எதிர்கட்சி பூரா ஒழிக்கணும், நம்ம கையில் பூரா பணம் இருக்கணும், இதை செய்யணும். எத்தனை வருஷம் ஆண்டுருவீங்க? உலகம் வந்து ஒரு மாதிரி சுற்றும்ல. நேற்று வரைக்கும் வந்து இப்போ அமெரிக்காவாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் போட்டு அடியடி அடிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு மாதத்தில் பாருங்கள் நிலைமை தலைகளும் மாறலையா? இப்போ அமெரிக்காவை பார்த்து பயப்படாமல் எல்லோரும் வந்து அமெரிக்காவை வேணாம்ப்பா அப்படின்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்கா சொல்ல கேட்காம எங்களுக்கு வந்து ஈரான் தான் முக்கியம், அமெரிக்கா முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இப்போது அந்த டேட்டாவில் பார்த்தீங்கல்ல. அப்போ எப்படி வரும்? அப்போது நமக்கு நம்ம ஜி சொல்கிறது வந்து தயாராக இருங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம மக்கள் தயாராக இருப்பாங்க. அனுசரித்து போகிறது, பட்னி கூட கிடப்பாங்க நம்ம மக்கள். இந்த லாக்டவுனு இல்லை இந்த பிரச்சனைலாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ வந்து யாருக்கோ கொடுக்கறதுக்கு நீ எங்களை வந்து பட்டினி போட்டால் அப்போ மக்களுக்கு தெரியத்தானே செய்யும். இன்றைக்கி வந்து எப்படின்னா செய்திகள் வந்து அவ்வளோ வேகமாகவும் எல்லா இடமும் சீக்கிரம் பரவுது. நிச்சயமாக அதில் தவறான செய்திகளும் பரவுது, வேறு விஷயம். ஆனால் கரெக்டான செய்திகளும் நிறையா விஷயங்களை சோசியல் மீடியாவை முதற்கொண்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். சோசியல் மீடியா எப்படி கட்டுப்படுத்துவீங்க? முன்னாடி டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இதில் இப்படி இவங்க பண்ணிட்டாங்கப்பா, காங்கிரஸ் இப்படி பண்ணி போச்சு, இது இப்படி பண்ணிட்டாங்க, இப்போ கம்யூனிஸ்ட்டு பரவாயில்ல, அப்போது அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே அங்கே டீ கடையில் உட்காந்து பேசுகிற பூரா இப்போ யூடியூப்பாகவும் ஃபேஸ்புக்கு ட்விட்டராகவும் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. எதையும் மறைக்கவே முடியாது. இப்போ நம்ம பேசுகிறோம், எனக்கு தகவல் எப்படி கிடச்சிது? ஓகே, 9.5 நாள் தான் கெப்பாசிட்டி. அதாவது நம்மளுடைய ஸ்டாக் வந்து 25 நாள் ஸ்டாக்கு வைக்க முடியும். 9.5 நாள் தான் மிச்சம் இருக்குது. இப்போது அது திரும்ப ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணுறது வந்து யாருக்கு ஃபில்லப் பண்ண போகிறோம் ஒரு கேள்வி இருக்குது. அப்போ திரும்ப ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன்னா அப்போ இந்திய மக்கள் வந்து தெருவில் பட்டினி கிடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த சூழலில் மோடி அவர்கள் வந்து
ட்ரம்ப் கிட்ட ஃபோன் காலில் பேசினார், அவர் சில விஷயங்கள் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அவரும் ட்வீட் போட்டார். அப்போ அது எது சம்மந்தமாக இருக்கும்? ட்ரம்ப்பே வந்து அங்கே என்ன பண்ண தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ட்ரம்ப்பு வந்து காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ராத்திரி ஒன்று மாறி மாறி பேசக்கூடிய ஆள். வார்த்தையை பூரா மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு எளிமையான வார்த்தையில் நம்ம கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, அவன் கிடக்கான் கிறுக்கு பையன் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர் ட்ரம்ப்பு. ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வந்து அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அறிவாளிகள்லாம் ஒன்று கூடி ஒரு முட்டாளை வந்து அதிபரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த போர் வந்து யார் ஆரம்பித்தது? ஈரான் வந்து ஏதாவது போர் ஆரம்பித்தாங்களா? இல்லை. நீங்களா சொன்னீங்க 700 பேரை தூக்கில் போடாதீங்க, சரி ஓகே, கலவரம் வந்துருச்சு, நீங்கள் இந்த கலவரம் வந்து கலவரக்காரர்கள் இந்த மாதிரி போராட்டக்காரர்கள் மேலே நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துகிறீங்க, அவங்க உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படின்னு மிரட்டினீங்க. போராட்டக்காரர்கள் வேறு, கலவரக்காரர்கள் வேறு. போராட்டக்காரர்கள் விலைவாசி உயர்ந்துச்சுன்னு ஈரானில் போராட்டம் பண்ணாங்க. அதில் உங்கள் மொசாடோட உளவாளிகளை உள்ளே விட்டு கலவரக்காரரை மாற்றினீங்க. மாற்றி அங்கே துப்பாக்கி சூடு வந்து அரசோட ஐஆர்ஜிசியோட அரசோட அந்த போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு பண்ணதை விட கலவரக்காரர்களை கள்ள துப்பாக்கி வச்சு நிறைய சுட்டீங்க. அதெல்லாம் நடந்துச்சு. குண்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களே, இது இஸ்ரேல்லேருந்து வந்த குண்டு அப்படின்னு வெளில போட்டாங்களே, அவ்வளோ வந்துச்சு. அப்போ நீங்கள் வேணும்னு தூண்டி விட்டீங்க. அதையும் மீறி ஓகே பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டு போனீங்க. என்ன எவ்வளோ வேலை பார்த்தீங்க வந்து. அப்போது இந்த சண்டையை வந்து ஆரம்பித்தது யார்? பிரச்சனை ஆரம்பித்தார் திடீர்னு ஒரு நாள் 23ஆம் தேதியில் ஆரம்பித்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க. ஃபஸ்ட்டு இது தோல்வி, 2வது தோல்வி, 3வது பரவாயில்ல, 4வது வந்து அடுத்து மார்ச் 2ஆம் தேதி ஒரு சுமூகமான ஒரு இது எட்டிடுவோம் அப்படின்னு இருக்கிற இடத்துல 28ஆம் தேதி காலங்காத்தால் ஒரு 8:30 மணிக்கு வந்து படபடன்னு 900 குண்டு, அப்புறம் பங்கர் பஸ்ட்ரு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பெருந்தலைகள் முதற்கொண்டு அத்தனையும் போட்டு சாகடிச்சிட்டிங்க. சரி, அவங்கள போட்டிங்கள்ல 168 ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? அவங்களையும் கொண்டீங்க, தவறுலாம் கொள்ளலை. அது வந்து டெமோஹாக் அப்படின்னு சொல்லி லோ லெவலில் ரொம்ப வேகமாக போகக்கூடிய அமெரிக்காவோட ஒரு ஏவுகணை, அதோட பார்ட்ஸ் அங்கே கிடந்தது. ஓகே, அப்போ டெமோஹாக்கை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. அப்போ ஸ்கூல் பிள்ளைகளை அடிச்சிங்க. அப்போ நீங்கள் யார்? அப்போ பார்பேரியன் யார்? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரத்த வெறி பிடிச்ச ஆட்கள் யார்? நீங்கள் தானே. அப்போ உங்களுக்கு திருப்பி அடித்தா வலிக்கத்தானே செய்யும். இவங்க ஏற்கனவே எதிர்பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் அமெரிக்கா இது ரொம்ப மோசமாக, அமெரிக்கா இஸ்ரேல் வந்து பயங்கர மோசமாக பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு. அதனால் இவங்க வந்து 48 மணி நேரம் உங்களுக்கு வந்து டேட்டம் கொடுக்குறேன், கெடு கொடுக்குறேன் அப்படின்னு நீ கொடுத்துட்டு போ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் தயாராக இருக்கோம். அப்புறம் ஹர்மோஸை திறந்தே ஆகணும், திறக்க முடியாது, பெர்மனெண்ட்டாக மூடிடுவோம். அப்புறம் இல்லை 5 நாள் வந்து போர் நிறுத்தம் பண்ணுறேன், யார்கிட்ட கேட்டு நிறுத்துற? அதை ஈரான் கேட்டால் பரவாயில்ல, இஸ்ரேல் கேட்குறாங்க. வந்து இஸ்ரேல் 5 நாள் போர் நிறுத்தம் யார்கிட்ட கேட்டு நீங்களா நிறுத்துறீங்க அப்படின்னு அமெரிக்கா பார்த்து இஸ்ரேல் கேட்குறாங்க. அப்புறம் போர் நிறுத்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, போர் நிறுத்தம் பண்ணலை அப்படின்னு இஸ்ரேலில் நேற்று டெல்லவீவ்லேயும் ஹைஃபாலையும் அந்த அடி அடிச்சிருக்காங்க. அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் இவங்களுடைய நட்டான்ஸ் ஏரியாவை, ஆமாம் நட்டான்ஸில் வந்து அடித்தாங்க. இது அந்த என்ரிச்மெண்ட் பண்ணுற இடம் அடித்தா இவங்க திருப்பி அங்கே போய் டிமோனான்னு ஒரு இடம், அராதுன்னு ஒரு இடம், 2 இடத்துல அடி பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஈரான் கையில் ஆயுதங்கள் அவ்வளோ இருக்குது. ஆரம்பத்தில் போன ஆயுதங்கள்லாம் ஒரு பழைய ஆயுதங்கள். நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஆயுதம் வேணும், எவ்வளோ ஆயுதம் வேணும் அப்படின்னு இருக்குல்ல, அதில் தான் இங்கே போட்ட கணக்கு. அங்கே இவ்வளோ அடிப்பாங்க, இவ்வளோ அடித்தா நம்ம இதில் வந்து இவ்வளோ ஆயுதங்கள் நம்மகிட்டையும் காலியாகும். ஓகே, இதை தாண்டி நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ ஆயுதம் வேணும் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் ஆயுதம் கையில் இருக்குது. இன்னும் எவ்வளோ ஆயுதம் அவங்க கையில் வச்சுருப்பாங்க? நமக்கு கிடைக்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல அனுப்பிச்சாங்கல்ல, இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 1800 2000 மிசைல் வந்து மொத்தம். அது இங்கே வளைகுடா நாடுகளில் இஸ்ரேல் எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சது கிட்டத்தட்ட 1800 மிசைலுக்கு மேலே அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மிசைல் எல்லாம் பழைய சரக்கு நிறையா. சமீபத்தில் கடந்த ஒரு 10 நாளைக்கு உள்ளே அனுப்பிச்சாங்கல்ல, அது என்ன கொரம்ஷாகர் 4, செஜில், அதுக்கப்புறம் வந்து கைபர் ஷேக்கன், அப்புறம் வந்து ஹஜ் காசிம், அப்படி ஒரு பெரிய அளவுக்கு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டு. அதை வந்து இப்போ அனுப்பிச்சிட்ருக்காங்க. பழசு எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னா, அவங்ககிட்ட வந்து இது இருக்குல்ல, பேட்ரியாட் அண்டு தாட் சிஸ்டம் இருக்குல்ல, அது இது மாதிரி மிசைல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இடைமறித்து தாக்குறதுக்கு இங்கேருந்து 1 2 3 4 வரைக்கும் போகும். என்ன போய் 1 மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து இன்னொரு போகும் அப்படின்னு. அப்போது இவங்க கையில் இருக்கிற மொத்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட மிசைல், ஓகே திருப்பி தாக்கக்கூடிய மிசைல், அந்த ஸ்டாக்கை பூரா கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டாங்க. ஓகே ஏன்னா எவ்வளோ தான் கையில் வச்சுருப்பாங்க, காலி பண்ணியாச்சு.
ஆனால் இவங்க வந்து அனுப்பிச்சதுக்கப்புறம் முதல்ல பழையசா அனுப்பிச்சாங்க. இந்த திருப்பி தாக்குற மிசைல் தெரியுமா, அது 2013 பண்ணது, 2011 பண்ணது, இது பழைய ஸ்டாக்கான அடிக்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது விழுந்தால் வெடிக்கத்தானே செய்யும். நிச்சயமா. இன்றைக்கி கரெக்டாக குறிப்பிட்ட இடத்துல இல்லாமல் ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ 1 கிலோமீட்டரோ தள்ளி விழுவோம். தள்ளி விழுந்தாலும் பாதிப்பு தானே. அப்போ அதை அடிச்சே ஆகணும். சரி, அதையாவது மிசைல் வந்து ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா மிசைல் அடிச்சிங்க. சரி, 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா ட்ரோனு ஷாஹித் 129 136 149 அப்படி ஆரம்பித்து வெரைட்டி ஆஃப் இது இருக்குது, ட்ரோன் இருக்குது. அந்த ட்ரோனோட விலை வந்து ஆவரேஜ் 25 லட்ச ரூபா. அதை அடிக்கணும் அப்படின்னா 2 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ரெண்டுமே. இஸ்ரேல் அமெரிக்கா. அமெரிக்கா வந்து இங்கே சவுதி, UAE, கத்தார், பஹ்ரைன், குவைத்து, ஓமானில் இருக்குது ஆக்சுவலாக. அதில் வந்து அதை யூஸ் பண்ணலை இப்போது. அப்புறம் ஜோர்டான், ஈராக்கு, இது எல்லா இடமும் வச்சுருக்காங்க. அங்கேருந்து எல்லாத்தையும் வந்து தாக்கி அடித்தாங்க. என்ன பேட்ரியாட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ட்ரோனை வச்சு பேட்ரியாட்டோட பேட்ரி, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பேட்ரி. அதுக்கு போக அதுக்கு வந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ரேடார் சிஸ்டம், அந்த ரேடார் சிஸ்டம் இது எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இது என்னென்னா, ஒரு தாடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதோட விலை வந்து 9400 கோடி ரூபா ஒன்று. அதை 7 அடிச்சிருக்காங்க. ஓகே, அமெரிக்காவோடது. அப்புறம் இது பேட்ரியாட்டு, அதோட விலை வந்து எனக்கு கரெக்டாக துல்லியமாக தெரியலை. அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 கோடி ரூபா வரணும் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக இஃபன் பண்ணுறாங்க. ஓகே, அது 33 தான் அடிச்சிருக்காங்க. அப்போது அதாவது வந்துச்சுன்னா அதை வந்து வரவிடாமல் நாட்டை பார்க்குறதுக்கான ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட், ஓகே, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதையே போட்டு அடிச்சிட்டாங்கன்னா கண்ணு போச்சே. நிச்சயமாக. அதனால் இப்போ வந்து பயங்கர இது என்ன சொல்கிறது, இவங்க கையில் அவ்வளோ இது இருக்குது. 1800 இன்னொன்று ஒரு 4000 ட்ரோன் வரைக்கும் இது வரைக்கும் அவங்க அனுப்பிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் 30,000 ட்ரோன் இருக்கா சொல்கிறாங்க, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில். அதுக்கப்புறம் எனி டைம் வந்து இன்னும் அசம்பிள் பண்ணி ரெடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு 50,000 ட்ரோன் வச்சுருக்காங்களாம். ரைட்டு. ஓகே, ஸோ எடுக்க தீராத அளவுக்கு அவங்க கையில் ட்ரோன் இருக்குது. அந்த ட்ரோன் பூரா சரி வச்சா அந்த ஒரு இடத்த குமிச்சு வச்சுருப்பான்னு வச்சுக்கங்களேன், அதை வந்து குண்டு போட்டு தாக்கிடலாமே இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் மலைக்கடியில் குகையில் வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இல்லை, கண்டுபிடிச்சா கூட அடிக்க முடியாது. ஓகே, அது இல்லாமல் மிசைல் இன்னும் ஒரு 2000க்கு மேலே மிசைல் வச்சுருக்காங்களாம். இந்த இப்போ வச்சுருக்க மிசைல் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸு மிசைல். இந்த டான்சிங் மிசைல் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, செஜில். அது வந்து மெனூரபிள் மிசைல் வந்து உங்களால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து ட்ராக்கே வேறு மாதிரி. என்னென்னா இது வந்து இதுக்கு வந்து மேலே சேட்டலைட்லேருந்து இது சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல் வந்து இந்த ரூட்டில் போகுது, இந்த ரூட்டில் அது போகும். இதுக்கும் சிக்னல் கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். நீ அடிக்க வந்து நான் விலகுறேன், இங்கே வந்தால் இங்கே விலகுறேன், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு செஜில் மிசைல் அடிக்கணும்னு வச்சுக்கங்களேன், அடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 இது மிசைல் தேவைப்படும். அப்போ என்னத்துக்காகும்? ஒரு செஜில் போல் ஒரு 10-15 அடிச்சாங்கன்னா ஒரு 10 செஜில் அனுப்பிச்சா பத்தாதா? அதனால் இவங்க கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்பர் ஹேண்டில் இருக்காங்க.